ஹாய் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதனோட கை கட் பண்ணலாம். இப்போ வந்து வெட்டிடலாம். அந்த ஃபஸ்ட்டு கோடு போட்ட பீஸ் கட்டுக்கிறத வந்து நம்ம வெட்டி எரிஞ்சிருவோம். இப்போ வந்து ஆம்கோல் கீழ் கையோட கீழ் சுற்றளவு வந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கையை ப்ளவுஸ் இருக்கிற கடையிலே வச்சு அமுத்தி பிடிச்சி அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மேலே 6 இன்ச்சு, அதே மாதிரி கீழே 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வளைவுக்கு நம்ம எவ்வளோ மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கீழே வந்து ஆம்கோல் வளைவு வந்து அது அந்த ப்ளவுஸில் வந்து 3 இன்ச் இருக்குது. மேலே 1.5 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம். உள் வளைவு எடுத்துக்கலாம். உள் வளைவு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே வளைவு இல்லாமல் அந்த எல்பெண்ட் இல்லாமல் நம்ம வளைவை இது பண்ணிக்கலாம். இவன் ஃபஸ்ட்டு கோடு போட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம கட் பண்ணுற என்ன பொசிஷனோ அதே மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். இப்போ நான் கை கட் பண்ணுறேன்னா தைக்கும்போது ஃபஸ்ட்டு கை அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பீஸ் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து கை ரெடி ஆயிடுச்சு. அது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது ரெண்டும் மேல் பக்கம் அது கட் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ண இடத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து பேக் பீஸு 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து பேக் பார்ட் வந்து நம்ம தைக்கிறதில்ல, கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த பேக் பார்ட்டுக்கு வந்து இன்னர் வெளியே தெரியுது, கொஞ்சம் கீழே இறக்க வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் இறக்க வச்சுக்கலாம். 1 இன்ச் நான் இறக்க வைக்கிறேன். அதிலிருந்து நாம் அளவு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து டாட் பிடிக்கிறத அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலையே நான் விடுறேன். ஏன்னா அப்படி விடும்போது என்னென்னா எக்ஸ்ட்ரா எங்கேயுமே பீஸ் வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இந்த சைடு விட்டோம்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நமக்கு ஆம்கோல் கிட்ட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்ம எவ்வளோ பீஸ் விடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு கழுத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ கேமரா வந்து எந்த சைடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபுல் பீஸ் கவர் ஆகுதுங்கிறது எனக்கு தெரியல. இப்போ பார்த்தா கொஞ்சம் நிழல் அடிக்குது, சுத்தமாக முழுசாக தெரியல. நான் வந்து முழுசாக தெரிகிற மாதிரி வச்சு அடுத்தது என்னென்னா இப்போ வந்து நான் ஆம்கோல் கிட்ட மார்க் பண்ணிட்டேன். இப்போ கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு இழுத்து பார்த்தேன், அது வந்து அயன் பண்ணாதனால சரியாக வரல. அதனால் என்ன பண்ணுறேன், பேக் பீஸ் அப்படியே அந்த பின்னாடி டாட் பிடிச்சிருப்போம்ல அந்த இடத்துல டாட் பிடிச்சி கீழே 1 இன்ச்சு விட்ட அதுக்கு மேலே இருக்கிற கோட்டு மேலே வச்சு அளவெடுத்து மார்க் பண்ணிட்டேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு என்னென்ன கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணணுன்னு 2 இன்ச்சு அதுக்கு 3 இன்ச்சு வைக்கிறேன். 2.5 இன்ச்சு 3.5 இன்ச்சு. நான் வந்து இப்போது 2.5 இன்ச்சில் இது மேலே 3 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். அதனால் தையலுக்கு 1/4 இன்ச்சு விடுறேன். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு விட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே, ஆம்கோல் வந்து நான் இருக்கிற அந்த மார்க் பண்ண இடத்த அப்படியே நான் எடுத்துட்டேன். தையலுக்கெல்லாம் நான் எதுவும் விடலை. ஏன்னா கீழே நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, கீழே 1 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன். 6 இன்ச்சு வருது, சரியாக இருக்குது. தையலோடு சேர்த்து 6 இன்ச்சு. அதனால் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி கை ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அளந்து பார்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கான்ட்டு.
ஏன்னா நான் அந்த வந்து ரவுண்டு கையாக ஜாயின் பண்ணியிருக்கேன், நெட்டு தையல் ஓட்டல, ரவுண்ட் கை. அதனால் அளந்து பார்த்துக்கலாம். நல்லா அந்த கட் பண்ணிக்கிற இடத்த அளந்து பார்க்கணும், பேக் பீஸை தான் அளந்து பார்க்கணும், ஃப்ரண்ட் பீஸ் அளந்து பார்க்கக்கூடாது. பாருங்கள் கரெக்டாக வருது, அவ்வளோதான். நீ என்ன பண்ணணும், நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிடுவோம். நான் வந்து எப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக நகர்ந்து நின்று பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் ஒரு 2-3 பக்கம் மாட்டி பார்த்துட்டு எந்த பக்கம் கரெக்டாக சரியாக அந்த நிழல் இல்லாமல் தெரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல வெட்டுறதுக்கு கேமராவை மாட்டுறதுக்கு மொபைல் மாட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து கீழே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறதுக்காக கீழே இருக்கிற கொஞ்சம் பீஸை அந்த ஏசவாசில் இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இனி ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கை, 2வது பேக் பீஸு, 3வது ஃப்ரண்ட்டு. நம்ம எந்த இதில் பொசிஷனில் கட் பண்ணுறோமோ நான் அதே இதில் தான் நான் வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிப்பேன். இப்போது அது மேலேயே மார்க் பண்ணிவிட்டு இதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கரெக்டாக அதிலேயே மார்க் பண்ணுறேன், லைட்டாக மார்க் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து இந்த இடத்துல கிராஸாக வரும் கோடு, நம்ம அந்த கிராஸ் எடுக்கக்கூடாது, ஸ்கேல் வச்சு நேராக போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வந்து கப் டாட் பிடிப்போம்ல, அதனால் அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த கிராஸ் போடாமல், பேக் பீஸோட கிராஸ் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறேன். கீழேயும் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மேலேருந்து தையலோடு சேர்த்து கீழே நல்லா இழுத்து பிடிச்சி ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுலேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச் கேட்டிருக்காங்க, ஏன்னா கப் டாட் கொஞ்சம் கீழே இறக்க வேணும்னு. அதனால் ஒரு 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டேன், ஏன்னா கிராஸ் பீஸ் தானே, அதனால் 1 இன்ச்சு போதும். இப்போ வந்து மேலே தையலுக்கு விட்டுட்டு கீழே அப்படியே அளந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கப் இறக்கத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ஊக்கு சைடு தான் நான் வச்சு அளவு எடுக்கிறேன். இப்போது கப் டாட் பிடிக்கிறதுக்கும் கீழே தைக்கிறதுக்கும் மேலே தைக்கிறதுக்கும் சேர்த்து நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடு டாட் சைடு அடிப்போம்ல, ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை டாட் கைக்கு ஆம்கோல் இருக்கிறதும் கொஞ்சம் கீழே 1 இன்ச்சு அந்த பேக் பீஸ் வந்து அந்த ஆம்கோல் கிட்ட வந்து 1.5 இன்ச்சு வச்சோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இது வந்து கைக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த கீழே
சைட் ஜாயின் பிடிக்கிற பக்கம் கீழே கப்புக்கு வருமில்ல, அதையும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து கை ஆம்கோல் வந்து மார்க் பண்ணணும். அது வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அளந்து அந்த கட் பண்ணின தையலில் தான் நம்ம கட் பண்ணினதில் தான் நான் அளக்கணும். கட் பண்ண அந்த கட் பண்ணி எடுத்த அந்த இதையை அப்படியே மேலே வச்சு, நம்ம தையலை வச்சு எடுக்கக்கூடாது. அந்த கட் பண்ண பீஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணி, அப்படியே வச்சு அந்த மார்க் பண்ணினது மேலேயே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படியே ரவுண்டு கை ஜாயின் பண்ணினதுனால கொஞ்சம் அந்த இடத்துல நிமிர்ந்து வராது. அதனால் கொஞ்சம் நம்ம தான் கஷ்டப்பட்டு இது பண்ணணும். இப்போ 1.5 இன்ச் தானே விட்டோம். 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கேப் வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா மீண்டும் ஒரு தட்டு ஆம்குள்ள கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு தடவை பார்க்குறேன். மீண்டும் ஒரு தடவை பார்த்துட்டு ஆம்கோல் கரெக்டாக வந்துச்சுன்னா ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். பாருங்க, கரெக்டாக தான் இருக்குது. அது வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு, அதாவது ஆம்கோல் டாட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து பட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, முன்னாடி ஃப்ரண்ட் இறக்கத்தையும் முன்னாடி கழுத்து இறக்கத்தையும் பார்த்தாச்சு, அதுவும் அளவாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பட்டி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஊக்கு பீஸு வந்து அந்த பீஸ் வந்து ஊக்கு பெட்டி வீப்பெட்டி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து பட்டிக்கு நம்ம எடுத்துக்குவோம். பட்டிக்கு வந்து கப்போட அகலத்தை அளந்து அது 12 இன்ச் வந்துச்சுன்னா நம்ம 11 இன்ச் 1 இன்ச் கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, பத்தாமல் போகக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா கொஞ்சம் தள்ளி வெட்டியிருக்கேன். பேக் அளவோட ஃப்ரண்ட் அளவு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். இப்போ வந்து மேலே 4 இன்ச்சு தையலுக்கெல்லாம் இதில் எதுவும் விட வேண்டாம். அந்த சைடு 3.5 இன்ச்சு, இங்கே வந்து 2.5 இன்ச்சு. நம்ம சைட் டாட் பிடிக்கிற பக்கம் 3.5 இன்ச் அப்படியே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு வந்து 4 இன்ச் அப்படியே எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து 12 இன்ச் இருக்குது, நம்ம 11 இன்ச் எடுத்துக்கலாம். கப்போட அகலம் வந்து 11 இன்ச்சு. நம்ம 12 இன்ச்சு, நம்ம 11 இன்ச் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 4 இன்ச்சு, இந்த பக்கம் 3.5 இன்ச்சு, சைட் ஜாயிண்ட் பிடிக்கிற பக்கம் வந்து 3.5 இன்ச்சு. அந்த கப் இறக்கம் கீழே கப் டாட் பிடிக்கிறோம்ல கீழே, அதுக்கு வந்து 2.5 இன்ச்சு, நம்ம 3 இன்ச்சாக வச்சுக்கலாம். அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச் சேர்த்து வைக்கிறோம். அப்படியே ஜாயின் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் பீஸ் எப்படி தனியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எல்லா பக்கம் அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இனி சாரியில் எப்படி சாரீ பீஸை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே எல்லா பீஸையும் மேலே மேலே வச்சு கட் பண்ணுறது தான். இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். அதை வந்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீஸ் அடிக்கும்போது மட்டும்தான் வந்து நம்ம அதையே கட் பண்ணி எடுக்கணும், தைச்சி வச்சிடணும். ஏன்னா பீஸ் வந்து விடுற பீஸாக இருந்துச்சுன்னா, அந்த பிரிகிற பீஸாக இருந்துச்சுன்னா அப்படியே பிரிஞ்சிடும். இப்போ வந்து பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் நாம் அப்படியே வச்சு, நம்ம வேணால் ஃபுல் கிராஸ் எடுத்துருக்கோம். சில பீஸ் பேக் பீஸ் எல்லாம் பத்தாது. ஆனால் இதெல்லாம் துணி நல்லா இருக்குது, நிறையா இருக்குது, அதனால் இது பண்ணிக்கலாம். கிராஸ் போட்டு எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் ஊக்கு வெட்டி வச்சிடலாம். பட்டிக்கும் வெட்டிக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபார்முலாவில் எப்படி ஆம்கோல் கட் பண்ணலாம், எப்படி ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 3 கட்டிங் மெத்தேடு, அதில் இது ஒன்று. இப்போ வந்து எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து எப்படி ஃபார்முலாஸில் கட் பண்ணுறது, அந்த 3 கட்டிங் மெத்தேடையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வெட்டே கட் பண்ணிடுங்க.
ஏன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் மேலே ஒரு தையல் போட்டு தைச்சதுக்கப்புறம் பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் கஷ்டம். இந்த துணின்னு இல்லை, எந்த துணியாக இருந்தாலும் போடுங்க. காட்டன் துணிக்கும் அந்த பட்டு கிளாத் மாதிரி வர துணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் டெய்லரை குறை சொல்லாதீங்க. இப்போ வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். இழுவத்தன்மை, ஒரு நூலோட இழுவத்தன்மை பொறுத்து அதனோட ஃபிட்டிங்ஸ் வந்து மாறுபடும். ஏன்னா இப்போ நான் டெய்லர்ஸே இருக்கிறீங்கன்னா அந்த இழுவத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைட் பிடிங்க. இழுத்தன்மை இல்லைன்னா கொஞ்சம் லூஸாக தேய்ங்க. லூஸாக இருந்தாலும் அடிச்சுக்கலாம். கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.